பிரியாணின்னு சொன்னாலே போதுங்க. வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணியும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ சேர்த்து மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து வதங்கினதும் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொதித்ததும் 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.